எனக்கு மட்டும் அவங்க புதினா ரைஸ், கொத்தமல்லி ரைஸ். பிரியாணில இந்த புதினா கொத்தமல்லியை பார்த்தாலே பசங்க ஒதுக்கி வச்சிருவாங்க. அதை அரைச்சு இந்த மாதிரி புதினா பிரியாணியா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பர் டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பக்காவான ரெசிபி. 2 கப் பிரியாணி அரிசியை அரை மணி நேரம் ஊறட்டும். எண்ணெய், பிரியாணி இலை, முந்திரி பருப்பு, 3 வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு. வெங்காயம் நல்லா நிறமாறினதுக்கு அப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பு, மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அன்னாசி பூ, 3 பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லியை அரைச்சிட்டு இதோட சேர்த்துடலாம். இது கூடவே உருளைக்கிழங்கு, ஊற வச்சிருக்க சோயா அண்ட் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். தயிர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் ஊற வச்ச அரிசி சேர்க்கலாம். கரண்டி வச்சு கீழே இருக்க அரிசி எல்லாம் மேலே எடுத்து விட்டுக்கலாம். அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வந்த உடனே நெய் சேர்த்து மூடி போட்டு தோசைக்கல் மேலே கரெக்டாக 30 நிமிஷம் தம் போட்டு எடுத்தீங்கன்னா அடிப்பிடிக்காம குழையாம அரிசி நல்லா உதிரான புதினா பிரியாணி. மறக்காம லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.